நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம், என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. மறுபடியும் நம்பிக்கையை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் தெய்வனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோதரிகிறோம். நல்ல வரவழைக்கும் நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மகிழ்ச்சியோடு வந்து ஆராதனை செய்ய அப்பாவை துதிக்க ஆராதனைக்கு பாடி நன்மைப்படுத்தக்கூடிய ஆவியானது நிறைவு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நாங்கள் வந்து நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நல்ல வினேஸ்வராய் இடத்திலே கடந்து வருகிறதாய் நாங்கள் வந்து நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோதரிக்கிறோம், நாங்கள் சோதரிக்கிறோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை.
வெற்றியை தருகிறார். எனக்கு இருக்கிற உரிமையாளர்களுக்கு தானே யாரும் சொந்தக்காரர்களுக்கு தானே நம்புகிறார்.
Hallelujah.
காணிக்கைகளை கர்த்தாவே ஆசீர்வதித்து அன்றைய பிரதிபலன் ஆசீர்வாத நன்மைகளை இம்மையிலே உருப்படத்து வருகையிலே நித்திய ஜீவனை கர்த்தரை கட்டிருப்படியாக செபிக்கிறோம். அநேக நாளில் கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதப்பாய் வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை செய்கிற தொழில் செய்கிற பிள்ளைகளை அம்மாவை சூப்பிக்க கைது செய்கிற கையில் பிரயாசங்களை திருப்பி ஆசீர்வாதத்தை கட்டிருப்படியாக செபிக்கிறோம். வேலையில்லாத தொழிலாத பிள்ளைகளை வேலைகளை தொழில் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை சூப்பிக்கிறவர்கள் செய்வது எல்லா வாய்ப்புகளும் மாற்றக்கூடிய எல்லா காரியங்களை கர்த்தரை வாய்ப்பு செய்ய நீதியான துணிக்கைகளை கர்த்தரை எடுக்க கர்த்தாவின் அனுகிரகப்படியாக செபிக்கிறோம். சாப்பிட எல்லாவற்றையும் நீ மாற்றி கொடுப்படியாக செபிக்கிறோம். நிறைவான ஆசீர்வாத கட்டளை ஆக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. வாசிக்கலாம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஆரம்பித்து வாசிக்கலாம். ஓசியா புத்தகம் 1059ஆம் பக்கத்திலே பாட்டு 1059ஆம். அவன் நீதி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். இன்னைக்கு ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, மறுபடியுமாய் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய மாதத்தில் வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நிறைய வெளிப்படும் நாவலில் வைத்திருக்கிற விளையாடுகிற அபிஷேகப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வாயிலுக்கு புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீர் இருக்கிறதை செய்கிறது போல இந்த நாளிலே உம்முடைய விருப்பம் பூர்ணமாய் விசுத்தபூர்வமாய் எங்களிலே வந்திருக்கிற திருச்சபை மக்களுக்குள்ளே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே நிறைவேறும்படியாக நிச்சயிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். அதிசயமானவர்களுக்கு அப்பாவை சோதரிகள் மாற்றம் யாவத்தை செய்து முடிக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வாசிக்கலாம். மறுபடியும் 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் நீதி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். கர்த்தர் அப்படி பிள்ளைகளுக்கு பனியைப் போல அவர் காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். பனியானது ரொம்ப விசேஷமான காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். 2 விதமான பணிகளை குறித்து நாம் பார்ப்போம். ஒன்றாவது ஆசீர்வாதமான பணி. வேதத்தில் ஆதியாகமத்திலே வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது விதைகளை முளைக்கப்படுகிற 3 பணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பணி பூமியின் மேலே அது தேவன் வைத்திருந்த நல்ல விதைகளை அது முளைக்க பண்ணினது போல தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற மறைவான ஆசீர்வாதங்களை நன்மைகளை இந்த மாதங்களை கற்று படைக்கப்பட போகிறார். கைகளை உரலிலே சொல்லுங்க. ஆமென். எதிர்பார்த்திருக்காத நன்மைகளை, நீங்க இதெல்லாம் நடக்குமா நினைக்க கூடாத காரியங்களை கூட கற்று செய்கிற தேவன். தன்னுடைய வாக்குகளுக்கு ஆராய முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் என்று சொன்னால் இந்த உலக மக்களிலே எல்லாரையும் காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு கோத்திரத்தை, ஒரு சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஆபிரகாம் என்கிற ஒரு தனி மனிதனை கீழ்ப்படிதல் அவருடைய விசுவாசத்தை வைத்து கர்த்தர் சொன்னார், அவருடைய சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததி எண்ணி முடியாததாய் காணப்படும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுது 75 வயது. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது பாத்தீங்கன்னா 100வது வயதுல தான் அது என்ன செய்து நிறைவேறுகிறது. 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருக்கிறார். அதற்கிடையிலே இஸ்மவேல் ஆகார் மூலமாய் கடந்து வருவதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அவர் நினைக்கிறார், இந்த ஆகார் பெற்றெடுத்த இந்த இஸ்மவேல் தான் வாக்குத்தத்தத்தின் புத்திரனாய் இருப்பானோ என்று சொல்லி அவர் நினைக்கப்படுது. கர்த்தர் சொன்னார், வாக்குத்தத்தத்தின் புத்திரன் இவன் அல்ல, ஈசாக்கு என்று சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். கையில வைத்து ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமென். வேதத்துல பார்க்கும் பொழுது, பழைய பாட்டில் நீங்க வாசிக்கும் பொழுது 969 வருஷம் மெத்துசலா அவன் வாழ்ந்திருக்கிறார். 100 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென். 60 வயதிலே ஈசாக்குக்கு 40 வயதிலே திருமணம் ஆகியிருக்கிறது. அதுதான் நடு வயதாய் அப்பொழுது இருந்திருக்கிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 ஆண்டுகளாய் இருந்திருக்கிறது. வேத வல்லுநர்கள் இவ்வாறாய் சொல்கிறார்கள், 75 வயதில் பெற்றெடுத்திருந்தா கூட அவங்களுடைய இருக்கிற பலத்தினாலே பெற்றெடுத்திருந்தால் என்று நினைக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் வேதாகமத்திலே வேறுபாடு ஆக்கியவர்களை நீங்கள் எபிரேயரிலே வாசிக்கும் பொழுது அவனுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்புமை நினைத்து சிறியக்கூடிய எல்லா வழிபாடுகளும் நின்ற பின்பு கர்த்தர் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரையினுடைய வாழ்க்கையில் நடக்காத சில நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் பணியை போல இருக்கிறார். அல்லேலூயா. பணிகளிலே 2 விதம் பார்த்தோம். ஒன்று ஆசீர்வாதமான பணி, இன்னொன்று உபாகமம் 28:22 சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு விஷ பணி பெய்யும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28:22 வாசிக்கலாம். காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிமந்தத்தினாலும் வறட்சியினாலும் விஷப்பணியினாலும் பாதிப்பார். சொல்லுங்க. மழையிலே 2 விதமான மழை இருக்கு. ஒன்று ஆசீர்வாதமான மழை, இன்னொன்று அழிவு மழை. ஆமென். அறுப்பு நேரத்துல மழை கொட்டோ பெட்டினா அறுக்கவும் முடியாது. நிறைய பயிர் வகைகள், அநேக பழ வகைகள் அழிந்து நாசமாகி போய்விடும். கைகளில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுபோல கதிர் விடுகிற நேரங்களிலே விஷப்பணி ரொம்ப பெருசுனா கூட கதிர்கள் தீஞ்சு போகும் என்று சொல்வார்கள். விவசாயிகள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். கரங்களில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பணி எப்படிப்பட்ட பணி என்று சொன்னால் ஆசீர்வாதமான பணி. அது வேதாகமத்திலே ஆதியாகமத்திலே நோவா நாட்கள் வரை மழை பெய்யாமல் இருந்தது. பனிதான் பூமியை நினைச்சு அந்த தாவரங்களுக்கு அது ஒரு நீர் பாய்ச்சுவது போல அது காணப்பட்டிருக்கிறது. கரங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பணியிலே 2 விதமான பணி இருக்கிறது. அதை விஷப்பணி, நல்ல பணி என்று பார்த்தோம். நல்ல பணியிலே 2 விதமான பணி இருக்கிறது. ஒன்று பூமியிலிருந்து எழுப்புகிற பணி, இன்னொன்று வானத்திலிருந்து இறங்குகிற பணி. கைகளுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேற வசனங்கள் நான் வாசிக்க நேரத்தில் வேகமா சொல்றேன். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செங்கடலை கடந்து வரும் பொழுது அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆகாரத்தை கர்த்தர் எப்படி கொடுத்தார் என்று சொன்னால் வானத்திலிருந்து கர்த்தர் பனியை பெய்ய பண்ணினார். அந்த பனிக்குள்ள அவங்க தேடி பார்க்கும்போது அது உருகின பின்பு அதுக்குள்ள ஒரு வஸ்து இருந்தது. அது பேர் என்ன பேரு? மன்னா. கரங்களை குரலிலே சொல்லுங்க. ஆமென். இங்க பூமியில் இருக்கிற விதைகள் அது முளைத்து அதிலிருந்து வருகிற தாவரங்கள், அதிலிருந்து பயிர் வகைகள், அதிலிருந்து வருகிற எல்லா கனிகள் ஆகாரமாக இருந்தது. ஆனா கர்த்தர் வானத்திலிருந்து இறங்குகிற அந்த பணியில் என்ன வைத்தார் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கர்த்தர் வைத்தார். கைகளை குரலிலே சொல்லுங்க. ஒன்று பூமியிலிருந்து தோன்றுகிறது, ஒன்று வானத்திலிருந்து தோன்றுகிறது. கைகளை குரலிலே சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு இயற்கையாக கூட மனுஷனால பணியை உருவாக்க முடியும். ஆமென். இன்னைக்கு மீன்லாம் வாங்கினீங்கன்னா, கறிலாம் வாங்கினீங்கன்னா நாளைக்கு வைக்கணும்னா எங்க வைக்கிறீங்க? ஃப்ரீசருக்குள்ள என்ன செய்றீங்க? உள்ள பனிக்கட்டிக்குள்ள உள்ள வைக்கிறீங்க. கைகளை குரலிலே சொல்லுங்க. அது மனுஷன் உருவாக்கலாம். ஆனா விதைகளை மனுஷனால என்ன செய்ய முடியாது? உருவாக்கவே முடியாது. கைகளை குரலிலே சொல்லுங்க. விதைகளை மரபணு மாற்றங்களை நான் செய்யலாமே தவிர புதுசா ஒரு விதை என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. கைகளை குரலிலே சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் செய்கிற காரியம் அவர் அதிசயமாக பூமியில் இருந்தும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். வேற யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால் வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆடத்துக்குரிய ஆசீர்வாதம், கர்த்தத்தின் கனிகளுக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி ஏராளமான ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் பணியாய் அவர் இருக்கிறார். ஆசீர்வாதமான பணி அது பூமிக்குரிய ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்புகிற தேவன். அவன் அந்த மன்னா எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் பணியாரம் போல இருந்தது, ஒளிவ எண்ணெயின் ருசியை போல இருந்தது. அல்லேலூயா. வேதத்துல எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அதான் இருக்கிறதுலே பெஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் ஆயில்ல எல்லாம் பெஸ்ட், ஒளிவ எண்ணெய் தான் பெஸ்ட்.
கடந்த வரைக்கும் ஒரு அறிக்கை சொல்லுங்க. ஹார்ட் அட்டாக் வந்தவங்க கூட ஒளிவு எண்ணெய் என்ன செய்யலாமா? பயன்படுத்தலாம். கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க, இருதய விளைவு உள்ளவங்க, அவங்களுக்கு இந்த ஒளிவு எண்ணெய் மிகவும் நல்லது என்று வேதத்தில் சொல்லப்படுது. இன்னும் அழகு சாதனங்களை பார்க்கும் பொழுது முகத்தை அழகுபடுத்துறது கூட இந்த ஒளிவு எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க. கணக்கு ஒரு அறிக்கை சொல்லுங்க. அவன் அப்போ இது எண்ணெய் முகக்கடையை உண்டு பண்ணக்கூடியது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க பார்க்கும் பொழுது புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கொடுத்தார் என்று சொன்னால், புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. புருஷர்கள் மட்டும் எத்தனை? 6 லட்சம் பேர். அவன் ஒருத்தருக்கு ஒருத்தினால எத்தனை பேர் ஆயிடுச்சு? 12 லட்சம். ஒரு 10 பிள்ளைனா கணக்கு சொல்றாங்க 35 லட்சத்திலிருந்து ஒரு 60 லட்சம் வரை ஜனங்கள் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. கரங்களை வைத்து ஒரு அறிக்கை சொல்லுங்க. அவன் தூத்துக்குடி மாநகராட்சி பாப்புலேஷனே 5 லட்சத்துமா கூட இருக்குமா? 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனா 60 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் பேருக்கு கர்த்தர் வானங்களுக்கு பணியை பொழிய பண்ணி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அறிக்கை சொல்லுங்க. அவன் இதுல இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, மாசிக்க நேரத்துல நீங்க எவ்வளவு அழுனாலும் எல்லாருக்கும் ஒரே அளவு தான். கைகளை வைத்து ஒரு அறிக்கை சொல்லுங்க. அவன் அங்க சொல்லப்பட்டது நிறைய அழுனவனுக்கும் அதுதான் குறையா. அவன் கொஞ்சம் வீக்கா இருக்கிறவன் கொஞ்சம் குறையா அழுனாலும் அவனுக்கு என்னதான் அதே அளவுதான். அல்லேலூயா. அவன் பக்க விளைவில்லாத சூப்பரான முதல் தரமான தூதரில் புசிக்கிற அப்பத்தை கற்றுக் கொடுத்தார். கைகளை வைத்து ஒரு அறிக்கை சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்ட அப்பத்தை காட்டிலும் நீங்களும் நானும் ஒவ்வொரு வாரமும் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசுகிற இந்த மன்னா அது ஆவியாய் இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது, அது உங்களையும் உங்களுடைய சந்ததியை உயிர்ப்பிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. கைகளை வைத்து ஒரு அறிக்கை சொல்லுங்க. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் அதுல இன்னும் பெரிய காரியம் என்னன்னா, மற்ற நாளை காட்டிலும் அவன் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் கர்த்தர் எத்தனை பங்கு கொடுக்கிறார்? 2 பங்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் மீதி வைக்காத அப்படின்னாரு. மீதி வச்சா அதே செஞ்சிடும், அது விட்டு போயிடும். அதே மாதிரி ஓய்வு நாளிலே அது என்ன செய்யாது? கெட்டு போகாது. கைகளை வைத்து சொல்லுங்க. அவன் வார்த்தையை ஒவ்வொன்றிலையும் ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தை ஒன்று என்ன செய்யலாம்? வெறுமையாய் இருப்பார். அவர் விரும்புகிற காரியத்தை செய்யும். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையிலே நெடுநாள் நீங்கள் பண்ணின ஜெபத்துக்கு பதில் வராமல் இருந்தாலும் கர்த்தர் இறக்கப்படுகிற அந்த பணியானது, வானத்திலிருந்து இறங்குகிற பணி, இந்த 3 பணி, இது எல்லாம் அது என்ன செய்கிறது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திலே திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து அல்லேலூயா. ஏசாயா 55:10-11 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது ஒன்று வெறுமையா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வார்த்தைகளை கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட ஆராதிக்கும் பொழுது அப்படி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அடிக்காயங்களை கட்டுகிற தேவன். அல்லேலூயா. அவன் தேவனுடைய வார்த்தையானது சிறுமையிலே நமக்கு ஆறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை ஆறுதல் படுத்துகிறதுக்கு இந்த உலகத்திலே சில காரியங்கள் மனுஷனுடைய வார்த்தையை ஆறுதல் படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சிறுமைப்படும் பொழுது, ஞானப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, நம்மை ஜனங்கள் நிந்திக்கும் பொழுது, நம்மை உதாசீனப்படுத்தும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்துவது நம்முடைய வார்த்தை மாத்திரமே. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், சிறுமையிலே உம்முடைய வசனமே எனக்கு
ஆறுதல் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆறுதல்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை, நம்மை போஷித்து காப்பாற்றுகிற வார்த்தை. இன்னும் மன்னாவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த மன்னா சாப்பிட்டவர்ல முருத்தை கூட விளைவிடப்பட்டவன் இல்லை. கைகளை வைப்பவர்களே சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். இப்போ நாம சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம சாகாம இருக்கிறதே பெரிய. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஒரு வீடியோ காட்சியில பார்த்தேன். சைனா தேசத்துல முட்டைக்கோஸ் என்ன செய்யறான்? முட்டைக்கோஸ் பிளாஸ்டிக்ல முட்டைக்கோஸ் மாதிரி சாப்பிடுறது. முட்டைக்கோஸ் இன்னைக்கு பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த காய்கறி சீப்பா இருக்குன்னு பார்த்தா அந்த காய்கறியை போட்டுருக்கலாம். முட்டைக்கோஸ் அதை அப்படியே ஒரு லேயர் மாதிரி வந்து அதை உருட்டி அப்படி வால் மாதிரி அமுக்குறான். அது முட்டைக்கோஸ், அது சாப்பிடுறது போகிறோம். அது கூட பிரச்சனை இல்லை. முட்டை நம்ம சாப்பிட்ற கோழி முட்டை அடிக்கிறோம். மஞ்சள் குருவை தனியாக தயாரிச்சு மேலே புதுதெல்லாம் குருவை இது பண்ணி அதுவும் அரிசி கூட என்னதான் வந்துட்டான் பிளாஸ்டிக்ல. அரிசி நல்ல அரிசியோட என்ன செய்யறாங்க? உள்ள சேர்க்கிறாங்க. விதையில இருந்து அறுக்கிறதுல இருந்து, அந்த விதைகளை பாதுகாக்கிறதுல இருந்து, அரிசியை பாதுகாக்கிறதுல இருந்து, காய்கறிகளை அமெரிக்காவில் விளைந்த ஆப்பிள் இங்க 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கிறது, அதுக்கு சாயம் பூசுறதுல இருந்து, அதுக்கு மேல கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணுறோம். எல்லாம் கெமிக்கல் தான். எல்லா கெமிக்கலையும் சாப்பிட்டாலும் நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையே. அல்லேலூயா. மன்னா சாப்பிட்டு அவன் ஒருத்த கூட விளையாடப்படல. இப்போ நாம சாப்பிட சாப்பாடு சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயற்கை விவசாயம் என்னெல்லாம சொல்றாங்க. எது உண்மை எது பொய்யுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயில கூட நல்ல எண்ணெயில கூட வேற ஏதோ லிக்விட் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் தெரியாது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், அவர் உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம புசிக்கிற ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியா விஷமா இருந்தாலும் சரி, சாவுக்கேதுவான யாகத்தை குடித்தாலும் அது உங்களுக்கு என்ன செய்யாது? சேதப்படுத்தாதுங்கிறது. இப்ப புசிக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மன்னாவை புசித்த ஜனங்கள்ல ஒருத்த கூட விளையாடப்பட்டதில்லை. அவன் அதுல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க கார்லயோ பைக்லயோ சைக்கிள்லயோ அப்போ என்ன செய்யல போகல. எத்தனை வருஷம் நடந்தாங்க? 40 வருஷம் நடந்தாங்க. அல்லேலூயா. 40 வருஷம் யாராவது நடக்க பார்த்துக்கிறீங்களா? அவன் கொஞ்ச நாள் போயிட்டு ஒரு சைக்கிள் வாங்குவோம், அதுக்கு ஒரு டிஎஸ்பியோ அதுக்கு ஒரு பைக்கோ ஏதோ ஒன்று வாங்கிட்டே இருக்கும். கையில் வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. ஆனா 40 வருஷம் நடந்தாங்க. 40 வருஷம் நடந்தாலும் அவருடைய கால் ஒருத்தருக்கு கால் கூட என்ன செய்யல? அல்லேலூயா. ஆமென். சென்னைக்கு ட்ரெயின்லயோ பஸ்லயோ காலை கம்போட்டு போனா அங்க என்ன கால் நிறைய பேருக்கு கால் இணைஞ்சிடும், நீங்கிடும். அப்படியே பார்க்காமலே செருப்பு கால் உள்ளவங்க கால் என்ன செய்யாது? வேளாண் செப்பலா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அதே செப்பல் தான். அல்லேலூயா. ஆனா 40 வருஷம் நடந்துட்டாங்க, கால் என்ன செய்யல? நீங்கல. அல்லேலூயா. அதுல ஒருத்தர் கூட அவன் எந்த வேலையும் இல்லை. தலை சுத்தோ தும்பலோ சரியோ. அல்லேலூயா. அவன் ஏன்னா தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கட்ட புசித்தாங்க. அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும், இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. நீங்கள் நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனம் சொல்லப்பட்டது, கண்டு விசுவாசிக்கப்படும். நன்கு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவை அப்போ இருக்கிற யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள், நம்பல. காணாமல் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறபடினாலே நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். அந்த மன்னாவை சாப்பிட்ட ஜனங்களை காட்டிலும் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. மன்னா சாப்பிட்டவன் கூட கர்த்தர் அவனுக்கு சிக்ஷித்து நிறைய பேர் நினைத்தார். வனாந்தரத்திலே கொண்டு போட்டார். யாரெல்லாம் கொண்டு போட்டாரு? நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு
சாப்பிட்டீங்கன்னா நிலத்தை உழ வேண்டாம், பண்படுத்த வேண்டாம், தண்ணி பாய்க்க வேண்டாம், அவன் மண்வெட்டி பிடிச்சி வரப்பு வெட்ட வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம். காலையிலே செய்யணும். எப்போ போடும்? விடிய காலம். அதான் ரொம்ப முக்கியம். அவன் விடுச்சுட்டா என்ன ஆயிரும்? கூடி ஓடி. அதனால விடிய காலம் போடும். நீங்களும் நானும் கத்தரை பார்க்கறதுக்கு எப்போ போகணும்? 10 மணிக்கு போகக்கூடாது. அதிகாலையிலே தேடுகிற என்னை அதிகாலை வேளையில உங்களுடைய முதல் மணி நேரத்தை கத்தரிடத்துல செலவழிக்கும் பொழுது அந்த நாள் முழுசும் சமாதானமாயிருக்கும். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வேத தியானம், உங்களுடைய பாடல் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படும். அல்லேலூயா. அதிகாலை வேளையில தனி ஜெபத்தை முடிச்சுட்டு ஆண்டவரை சுற்றி அப்படியே ஜெபிச்சுட்டு கல்யாணங்கள்ல வருவது பார்க்கும்போது நம்முடைய சபை மக்கள் வீடுகளில் போகும்போது சில பேர் ஆவியில் நினைச்சு ஜெபிச்சிருப்பாங்க, சில பேர் பாட்டை பாடிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் 2 சத்தம் 3 சத்தம் கேட்கும்போது ஆண்டவரை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி போறது நல்லா கைகளை ஒரு அல்லே சொல்லுங்க. அப்போ இந்த மன்னா எப்போ கிடைக்கும்னா அதிகாலையில அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிகாலையில இந்த நாளுக்குரிய எனக்கு ஒரு வார்த்தை தாங்க ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஒரு பாடல் தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் அதிகாலை வேளையில ஏதாவது ஒரு பாட்டை பாடினா அன்னைக்கு முழுசு என் வாயில அவன் என்னை விட்டு கொடுக்காத அப்படின்னு பாடாதுன்னா அன்னைக்கு முழுசு தான் வரும். அல்லேலூயா. ஆண்டவரே, தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டேன்னு வந்துச்சுன்னா அந்த நாள் முழுசும் எது செஞ்சாலும் நம்மள ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கும். அதிகாலை வேளையில ஒரு நல்ல பாடலை, நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த நாள் சமாதானமாய், சுகமாய், ஆரோக்கியம் உள்ள நாளாய் அது காணப்படும். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொன்னால் 33:28 சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் தனித்து அவன் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசப்படுவான். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற ஜனம், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற ஜனம், தியானிக்கிற ஜனம், அதன்படி நடக்கிற ஜனமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் என்று சொன்னாலே சுகம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் கை வைத்து சொல்லுது, நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன், நான் சுகமாய் தனித்து வாசப்படுகிறேன். அல்லேலூயா. சுகம் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. மன்னா சாப்பிட்டவன் கூட தேவத்துவமாய் முறுமுறுக்கவன் செத்து போயிட்டான். அல்லேலூயா. அவன் பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க கர்த்தரை முறுமுறுத்திருக்கிறீங்களா? கர்த்தரை முறுமுறுத்திருக்கிறீங்களா? நீங்களாம் ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது. அல்லேலூயா. என்னவரை எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை, எனக்கு மட்டும் இந்த காரியம், எனக்கு மட்டும் ஏன் பொருளாதார நெருக்கடி, எனக்கு மட்டும் ஏன் இந்த என்ன பார்த்தா மாத்திரம் ஏன் இவ்வளவு எரிச்சல் அடைகிறாங்க, என்ன பார்த்து ஏன் இப்படி சொல்றாங்க ஆண்டவரே? யாராவது இருக்கீங்களா அப்படி? அல்லேலூயா. எல்லாருமே எல்லா வேலையிலுமே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஏன் நமக்கு மட்டும் ஏன் நமக்கு மட்டும்? அல்லேலூயா. அவன் சத்தமா வரலே சொல்லுங்க. எனக்கு இருக்கிற அறிவுக்கு, எனக்கு இருக்கிற ஞானத்துக்கு, எனக்கு இருக்கிற பணத்துக்கு, எனக்கு இருக்கிற திறமைக்கு இதுல இவ்வளவு பல்பு வாங்கணுமா, இவ்வளவு அடி வாங்கணுமா? இதுல அல்லேலூயா. சத்தமா வரலே சொல்லுங்க. அவன் மற்ற பெருமையின் அலை என்ன செய்கிறார்? சில நேரத்துல அடக்கிறார். நீங்களும் நான் சில நேரத்துல கொஞ்சம் தலை வார் கொஞ்சம் கூடிட்டுனா மண்டையிலே ஒரு வைப்பாரு. அப்ப என்னை போதும் கட்டாரு. அவன் இந்த உலகத்தை வாழ்வதை காட்டிலும் அல்லேலூயா. புதிய பூமியில் உங்கள் பார்க்கிறதா ஒரு கிருபையை நான் போது கர்த்தாவே நாக்குமாவே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. கத்த சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய காரியம் வெகு தூரம். நான் ஒண்ணும் இல்லை, நான் மண் என்று நினைவுக்குரிய கட்ட சில காரியங்களை கட்ட செய்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த ஜனங்கள 40 வருஷம் செத்து மண்ணோடு மண்ணா மச்சி போடுற வரைக்கும், அவங்களுடைய கடலாம் விழுது வரைக்கும் இந்த ரவுண்ட் இறங்கிட்டே இருந்துச்சு, சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எனக்கு கிருபாய் கிருபையிலே சிலுவையிலே அவர் பலியானபடியினாலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்த மாபெரும் வாக்கியம் என்னவென்று சொன்னால், அவர் கொடுத்த கிருபை நம்மளை அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நம்ம முறுமுறுத்தாலும் நமக்கு என்ன கிடையாது. மனாந்தத்துல பிணம் உள்ள மாதிரி ஒன்று போட்டாருன்னா ஒரு டிக்கெட் கூட என்ன செய்யாது. இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. நான் இருக்க மாட்டேன் முதல்ல. அல்லேலூயா. ஆனால் கிருபையாய் நிலைநிற்கிறோம். அல்லேலூயா. கைகளை சொல்லுங்க. நாம் பெருமளவு ஆகாதிருப்பது அவருடைய கிருபை.
அவ்வளவு பேரும் மோசைட்டு வந்து இந்த அற்பமான மண்ணா என்னத்துக்கு நாம எதுவுமே ஓசியில வந்தா எப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏதாவது கிடைச்சுன்னா அது எப்படி இருக்கும், அதனுடைய அருமை தெரியும். அல்லேலூயா. எந்த உழைப்பும் கிடையாது. காலையிலே இருந்துச்சு மண்ணாவை பிறக்க வேண்டியது, நிறைய பிறந்தாலும் அவனுக்கு வயிறு நிறைய அளவுக்கு தான் இருக்கும். அவன் ஒருத்தே சோம்பேறியா கொஞ்சம் தான் பிறந்தாலும் அவன் வீட்டுல 10 பேர் இருந்தாலும் 10 மணிக்கு வயிறு நெஞ்சிடும். எப்படி ஒரு அருமையான சிஸ்டம் பாருங்க. சொல்லுங்க அவன் அவன் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் எடுத்து வைக்கிறது, அடுத்த நாள் என்ன செய்யாது, கெட்டு போகாது. அடுத்த நாள் கூட அந்த பிறக்கிற வேலை கூட கிடையாது, கர்த்தரை ஆராதிக்கிற வேலை. அல்லேலூயா. சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் பிறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கிடைக்காத போகும்போது கர்த்தர் அங்க இணைஞ்சிட்டாரு, அந்த மனசு ஒரு ஆப்பு வச்சு விட்டுருவாரு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அறிக்கையா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய கர்த்தரை கண்டடைந்த சமயத்தில் அவரை கேளுங்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமையா இருக்கிறது. ஒரு அறிக்கையா சொல்லுங்க. ஏன்னா அனைத்து தவறான உபதேசங்கள் உங்களை குழப்பிருப்பாரு, அதனால நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஓய்வு நாள் இது சனிக்கிழமை தான். பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு ஓய்வு நாள். அல்லேலூயா. நமக்கு வந்து கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நாள் ரொம்ப மேன்மையா இருக்கிறது. அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நாள் இருக்கிறதுனால நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து மாத்திரம் உயிரோடு எழும்பாவிட்டால் நீங்கள் நானும் இல்லை ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினபடினாலே இந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுதல் நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாரத்துக்கு மன்னாவை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எழுத்தின்படி இந்த மன்னாவை புசித்த ஜனங்கள் கூட வனாந்தரத்திலே ஆக்கினைக்கு அடைந்து செத்து போனார்கள். ஆனால் நீங்கள் நான் புசிக்கிற இந்த ஆவிக்குரிய மன்னாவாகிய கர்த்தருடைய வார்த்தையிலே ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இந்த மன்னாவானது உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்தும். இந்த பூமியிலே உங்களை வாழ வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். இதில் ஆவி இருக்கிறது, இதில் ஜீவன் இருக்கிறபடினாலே இது உங்களை நியாயம் தீர்க்கிறதுல, இது உங்களை உருவாக்குறது, உங்களை உணர்த்துகிறது. அல்லேலூயா. உங்களை நீங்க உடைச்ச மாற்றமா இருந்தாலும் உங்களை எதெல்லாம் படமா மறுபடியும் கர்த்தர் உருமாற்றம் செய்து உங்களை உருவாக்குகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நான் உங்களை நியாயம் தீர்ப்பதில்லை, நீங்கள் கேட்ட வார்த்தைகள் உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் நியாய தீர்ப்பு அடையாதபடி காணப்படும்படியாய் தான் இந்த உலகத்தில் நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறார், சிக்ஷிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அப்போ ஏன் கிறிஸ்தவர்களுக்கு வியாதி வருகிறது? வியாதி வராதுன்னு வேதம் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள் அது வேற, அதை கர்த்தருக்கு மாற்றி போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற சிக்ஷையா இருந்தா கூட அது உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலை பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உள்ளிருந்து விலக்குவார். அல்லேலூயா. வாதையின் கூடாரத்தை அணுகாதுன்னா வியாதி வராமல் கர்த்தர் காக்க முடியும், வந்துச்சுனாலும் அதை விலக்கி போட முடியும். அல்லேலூயா. ஆமென். மருத்துவர்கள் அறிக்கை சொல்லியிருக்கலாம், சாகுற வரை உனக்கு வியாதி இருக்கும் என்று சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், வியாதியை உள்ளிருந்து விலக்குவே. அல்லேலூயா. யார் புசிக்கிற ஆகாரத்தை தண்ணீரை ஜெபிச்சு இது பண்றீங்களோ, மருத்துவ அறிக்கை கூட அது உங்களுக்கு இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்புறீங்கன்னா ஆமென், அது உங்களை விடுவிக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, வியாதி உள்ளிருந்து விலக்குவே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. உங்களை என்னை உருவாக்குன சர்வவல்லமை தேவன், எல்லாவற்றையும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறதுனாலே உங்களுடைய நரம்புல, எலும்புல, ரத்த மண்டலங்கள்ல, உங்களுடைய ஒவ்வொரு செல்ல என்ன பிரச்சனை இருக்கிறது அவருக்கு தெரியும். காலையிலே உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி, ஆத்மாவை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்த மன்னாவை காட்டிலும், இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்த மன்னாவை சாப்பிட்ட எல்லாருமே செத்து போயிட்டாங்க. யாராவது உயிரோட இருக்காங்களா? எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ஆனா இந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்வீங்களானால் இன்மையிலே வாழ்வீர்கள். இன்மையிலே உங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக விடுவார், மறுமையிலே கர்த்தர் நித்திய ஜீவனை தருவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொன்னால் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். ஆமென். சுகம்
நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் சரீரத்துல சில பலவீனங்கள் மருத்துவர் சொல்லி இந்த பலவீனம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க அந்த மருத்துவர் சொல்ற உண்மையை காட்டிலும் இந்த சத்தியத்தை சொல்லுங்க. சத்தியம் மாறாதது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பாஸ்டர் இது இவ்வளவு காலமா இருக்குது. நான் சொன்னேன் எவ்வளவு காலங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுத்தார். அந்த மனுஷன் 38 வருஷமா என்ன கிடந்தான்? வியாதிசனா இருந்தான். அவன் 38 வயசுன்னு சொல்லல. வியாதி எத்தனை வருஷம்? 38 வருஷம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களே 33 ஆண்டுகள் தான். 33 வருஷம் தான். வியாதியை காட்டிலும் யார் சீனியர்? ஹல்லேலூயா. இயேசுவை காட்டிலும் இந்த வியாதியஸ்தன். அவனுக்கு எத்தனை வயசுல வியாதி வந்துச்சோ தெரியல. அவன் ஒரு 12 வயசுல தான் அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 50 வயசு. 38 வருஷம் வியாதி. அவனை தேடி போய் கர்த்தர் என்ன செய்தார்? சுகமாக்கினார். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எத்தனை வருஷம் வியாதி என்பது முக்கியமல்ல. எவ்வளவு பெரிய வியாதி எவ்வளவு சின்ன வியாதி என்பது முக்கியமல்ல. அவருடைய கழுவுகளால் நாம் குணமானோம். ஹல்லேலூயா. கைகளை சொல்லுங்க. இயேசுவே கழுவுகளால் நான் சுகமாகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய வியாதியை விலக்கி போடுகிற தேவன். ஆமென். வாதை கூடாரத்தை அணுகாது. ஆமென். இப்போ இருக்கிற வியாதி பாத்தீங்கன்னா கொரோனா வியாதி எங்க இருக்குதே யாருக்குமே தெரியாது. ஆமென். யாராவது பஸ்ல கைப்பிடியிலையோ ஆட்டோலையோ எதையாவது ஒரு ஆள் கை வச்சாங்கன்னா அதுல கிருமி இருக்கும். பேப்பர்ல இத்தனை மணி நேரம் இருக்குமா, துணியில இத்தனை மணி நேரம் இருக்குமா, மெட்டல்ல இத்தனை மணி நேரம் இருக்குமா. ஹல்லேலூயா. மனுஷ உடம்புல 14 நாள் கழிச்சுதான் அதனுடைய ஆட்டத்தை வெளியில அதுக்கப்புறம் தான் காணும். கைகளை சொல்லுங்க. அதை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனையோ கொரோனா வியாதிகள் கை வைத்த இடத்துல எத்தனையோ கொரோனா வியாதி நமக்கு வந்தால் எல்லாத்தையும் விலைக்கு போட்டு பாதுகாக்கிறதே. உலகம் முழுசுமாய் லட்சக்கணக்கான மக்கள் மறித்து போனார்கள். நாம் நிர்மூலமாக இருப்பது நம்மை விட உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் மறித்து போனார்கள். ஆனாலும் நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் போக வேண்டிய தூரம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் வாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை என்னை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் சுகமாய் கழித்து வாசப்படுவார். ஆமென். கை வைத்து சொல்லுங்க. நான் இஸ்ரவேல், நான் சுகமாய் கழித்து வாசப்படுவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு விட்டு விலகுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது. இன்னைக்கு ஒரு மாசம் ஆரம்பிச்சது. இந்த மாசத்துடைய பேர் என்ன? தமிழ் மாதம். தமிழ் தெரியாத பரவாயில்ல. புரட்டாசி மாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு புரட்டாசி 1ஆம் தேதி. இதுல என்ன செஞ்சாலும் புரட்டிடும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசத்துல நீங்க என்ன செஞ்சாலும் ஆமென் சத்துருதான் புரண்டு போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணின ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லே சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரே நம்பிக்கை இருக்கிற மனுஷன் வாக்கியவான்கள் கணித்து சுகமாய் கணித்து வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் ஆமென். இந்த புரட்டாசி மாசத்துல எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களாம் விசுவாசிகள்லாம் கல்யாணம் வச்சிருக்கிறாங்க, பாதுகாப்பு வைத்திருக்கிறார்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். கையில் வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். இஸ்ரவேல் சுகமாய் கணித்து வாசப்படுவார். கர்த்தர் உண்டு ஒவ்வொரு நாளும் நல்ல நாள். ஹல்லேலூயா. நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, சகம் பார்க்கிறது. ஹல்லேலூயா. குறி கேட்கிறது, விக்கிரகங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களை கலந்து கொள்வதை கர்த்தர் அழகை விரும்புகிறார். கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. உங்களுக்கு சுகம் உண்டாக வேண்டுமானால் விக்கிரக ஆராதனை விட்டு விலகுங்கள். கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தர் தந்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையாக இதை வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:1-2 சொல்லப்படுகிறது. வாசிக்கிறவனும் தியானிக்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறபடி இதை கேட்கிறவனும் இதை எழுதியிருக்கிறபடி கை கொள்கிறவனும் வாக்கியவான் என்று எழுது. ஹல்லேலூயா. அவன் இந்த தேவனுடைய வார்த்தையில் ஆவி இருக்கிறது
இருக்கிறது. தேவன் விரும்புகிற காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை செய்யும். கைகளை முதல்ல சொல்லுங்க. ஆமென். அப்ப இஸ்ரவேல் என்று சொன்னால் ஆராதிக்கிற ஜனம், இஸ்ரவேல் என்று சொன்னால் வேதத்தின்படி நடக்கிற ஜனம், இஸ்ரவேல் என்று சொன்னால் தாவீதுடைய மன்னாவாகி தேவனுடைய வார்த்தைகளை புசிக்கிற ஜனம், வார்த்தைப்படி நடக்கிற ஜனம். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் பணியை போல இருப்பார். ஆசீர்வாதமான பணி, மேலிருந்து வானத்திலிருந்து இறங்குகிற பணி, பூமியை மூடுகிற மூடுபடி. அல்லேலூயா. விதைகளை உழைக்கப்படுகிற பணி. விதையே இல்லாம தானியத்தை கர்த்தர் மேலிருந்து கொட்டினார். மண்முகத்துல ஏதாவது வயல்வெளி இருந்துச்சா, மண்ணாவுக்கு ஏதாவது தோட்டம் இருந்துச்சுன்னா எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. எந்த ப்ரொடக்ஷன் கிடையாது. அல்லேலூயா. அவர் வாய்க்கு வார்த்தை புறப்படுவது போல மண்ணா மேல இருந்து கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் ஆசீர்வதிக்கிறேன். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிக்கு விதைக்கிற ஒரு மெய்ப்பலனை அறுப்பார் என்று சொல்லப்பட்ட கர்த்தருக்கு படைக்கிற காணிக்கையில் தசமபாகங்கள் கட்ட ஏராளமாய் தாராளமாய் உடைய வீடுகள் நிரம்பத்தக்கது மன்னமாய் வானம் திறக்கப்பட்டு உடைய ஆசீர்வதிக்கும் தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வானத்துல கர்த்தர் பணியை போல இருக்க போகிறார். ஆமென். பூமிக்கு ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். பூமியில வாழ்வதற்கும் வாழ்க்கையை பின்பும் அவரோட கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை உங்களுக்கு இருக்கிறது. தனித்து சுகமாய் இருப்பார், சுகமாய் தனித்து இருப்பார். அந்த வார்த்தைப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி நம்புறீங்க? அப்படியே எழுதியிருக்கலாம். கட்டியை கூட்டி கொடுத்த வார்த்தை தியானிக்கலாம். அப்பா பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க பேசின வார்த்தைகள் ஆவியின் ஜீவனமாய் இருக்கும் அப்படின்னாலே ஒன்று வெறுமையாய் திரும்பாததை நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்க ஆளுகிட்டீங்க, நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஆண்டவரே எந்தெந்த நன்மைகளுக்காய் செபித்திருக்கிறார்கள் எல்லா நன்மைகளையும் கடந்து இன்மைக்குரிய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். மறுமைக்குரிய ஆவிக்குரிய மரங்களினால் கனிகளினால் கர்த்தருடைய பிள்ளைகள் நிரப்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரம் ஜோதிகள் பிதாவிடத்தில் இறங்கி வருவதை பார்க்க முடியும். கர்த்தர் அப்படியாக இறங்கி வரப்படக்கூடியதாக